நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி டெய்லி தினம். இந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து 5, புதிய ஏற்பாட்டிலிருந்து 5 சத்தியங்கள். தினமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். முதலாவது ரிஜாய்ஸ், களி கூர்ந்து. இரண்டாவது பிரைஸ், துதி. மூன்றாவது மர்சி, கிருபை. நான்காவது ஜஸ்டிஸ், நியாயம். ஐந்தாவது லேர்ன், கற்றுக்கொள். ஆறாவது நீட், வேண்டியவைகள். ஏழாவது சர்ச், ஆராய்ந்து. 8 எக்ஸாட், புத்தி சொல். 9வது கிராஸ், சிலுவை. 10வது சர்ச், சபை. டெய்லி, தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்கள். முதலாவது ரிஜாய்ஸ், களி கூர்ந்து. சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ. ஆகவே ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது, இந்த நாள் யார் உண்டு பண்ணா? பிசாசு உண்டு பண்ண நாள் அல்ல, மனிதர்கள் உண்டு பண்ண நாள் அல்ல, சத்துருக்கள் உண்டு பண்ண நாள். என்ன விசுவாசம் இருக்கணும்? இந்த நாள் யார் உண்டு பண்ணா? கர்த்தர். அந்த விசுவாசம், இந்த கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள் என்று விசுவாசிக்கும் பொழுது, அந்த நாளில் என்ன செய்யணுமா? களி கூர்ந்து மகிழ கடவும். களி கூர்ந்து. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரி எழுந்திருக்கக்கூடாது. அங்கே போய் கண்ணாடி முன்னா ஒரு மாதிரி அங்கேருந்து பார்க்கக்கூடாது. அங்கேருந்து பார்க்குற முகம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் காலையில் ஏஞ்சி போய் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களே பயந்துருவாங்க. என்னடா அது பார்த்து முறைக்குதே, ஒரு மாதிரி பார்க்குது அப்படி என்ன செய்யக்கூடாது. அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. நாள் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும்? இந்த கர்த்தர் உண்டு பண்ணின, இந்த ஆண்டவர் எனக்கு கொடுக்குற நாள், என் ஆயுசு நாட்களுக்கு இந்த நாளை கர்த்தர் எனக்கு கூட்டி. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை பார்க்கும் பொழுது இது கர்த்தர், அந்த விசுவாசத்தோடு தான் வாழணும். அனுதினமும் அந்த விசுவாசம், ஆண்டவர் கிருபையாய் எனக்கு கொடுத்த இந்த கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த நாளில் மகிழ்ந்து. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் செய்யலைன்னா இனிமேலாவது செய்வீங்களா? ஏந்திரிக்கும் போது அப்போ தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வெற்றி சிறக்க. ஆரம்பமே சரியில்லைன்னு வைங்க, ஆரம்பமே சரியில்லைன்னா அப்புறம் நாள் பூரா வேறு மாதிரி போகுது. இப்போ ஆண்கள் இந்த ஷர்ட் போடுறாங்க பாருங்க, இந்த முதல் பட்டனை தப்பாக போட்டாங்கன்னு வைங்க, அவசரத்தில் இந்த முதல் பட்டனை இங்கே போட்டு விட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் எல்லாமே என்ன செய்யும்? எல்லாமே ஒரு மாதிரி கோணின்னு போகும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இது ரொம்ப முக்கியம். இப்போ காலையிலேயே ஒரு நாள் வேறு மாதிரி போச்சுன்னு வைங்க, அப்புறம் நாள் பூரா ஒரு மாதிரி தான் போகும். விடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் சரி பண்ணிடணும். எந்திரிக்குமோ இது கர்த்தர் உண்டு பண்ணின, இதில் நான் என்ன செய்ய போகிறோம்? மகிழ்ந்து
ஆண்டவர் எனக்கு கொடுத்த நாள் இது. கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின இந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அப்போ தான் நம்ம என்ன வெற்றி சிறக்க மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். இரண்டாவது, பிரைஸ், துதி. அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய சங்கீதம் 145:1. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும். நாடோறும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். இப்படிப்பட்டவர்கள் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். பிதா என்ன செய்கிறார்? ஒரு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கணுமா? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கணுமா? ஆண்டோடைய பிரசன்னம் அவங்க இருக்கணுமா? நாடோறும் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஞாபகம் வச்சுருந்தால் துதிக்கிறது கஷ்டமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு இதுவரை செய்த எல்லாவற்றையும் மறக்காமல் நினைவு கூறும்பொழுது அதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யலாம்? அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு வைங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விட்டால் என்ன சொல்கிறது? என்னான்னு ஸ்தோத்தரிக்கிறதுன்னு யோசித்துன்னு இருப்பீங்க. சில பேர் பரீட்சையில் மறந்துட்டாங்கன்னு வைங்க, கேள்வித்தாளை பார்த்து தலை சொரிஞ்சுனே இருப்பான். என்னவா இருக்கும், இதுக்கு என்ன பதில், என்னாச்சு? மறந்து போச்சுன்னா பதில் எழுதுனா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேரம் அதை பார்த்துனே இருப்பான். இது நான் எதாவது ஒன்றாவது தெரிதா எனக்கு இதில் ஏதாவது ஒன்று மறந்து போயிட்டா அப்படி தான். அதே போல தான் ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறந்தால் ஸ்தோத்தரிப்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆண்டவர் என்னென்ன செய்தார் ஞாபகம் இல்லைன்னா நாடோறு என்ன மறக்கவே கூடாது. மறக்கவே அந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சலைன்னா இன்றைக்கி எங்கே இருப்பீங்க? அதை யோசிக்கணும். பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எந்தெந்த நாளிலே எந்தெந்த முறை கர்த்தர் உங்கள் மேலே செய்த நன்மைகளை அன்றைக்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்கள் நிலைமை என்னவா இருக்கும்? அதெல்லாம் நினைவு கூறணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாடோறும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ராஜாவாகிய தேவனை உம்மை உயர்த்தினா என்ன? அவரை புகழ்ந்து உங்கள் புகழை பேசினக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் பெருமையெல்லாம் அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் இந்த நாட்களிலே அதில் தான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரி. ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தணும். நாடோறும் அவரை தொழுதுகொள், நாடோறும் அவரை உயர்த்தி, நாடோறும் அவரை துதித்து, நாடோறும் அவரை ஸ்தோத்திரித்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அதை மனதில் வைத்து எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி இருந்தால் என்ன செய்ய? நாடோறும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது, மர்சி, கிருபை. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது
கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். நமது உண்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கிருபை புதிதாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே என்ன செய்யணும்? அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அன்றைக்கி நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கு. எவ்வளோ ஆபத்து! உலகத்தில் ஆபத்து இருக்குதா இல்லையா? உலகத்தில் ஆபத்து இருக்குதா? நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் வித்தியாசம். நேற்றுக்கு தேவையான கிருபை நேற்று ஆண்டவர் கொடுப்பார், நேற்று காலையில். இன்றைக்கு என்ன தேவை, இன்றைக்கு சூழ்நிலை என்ன, இன்றைக்கு என்ன ஆபத்து இருக்குது, அதற்கு ஏற்ற கிருபை இன்னைக்கு காலையில் காலைதோறும் அவைகள் புதியவைகள். இது உண்மை. எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கிருபை வேணும்? ஆண்டோடைய தயவு வேணுமா? ஆண்டோடைய பாதுகாப்பு வேணுமா? இதெல்லாம் அனுதினம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெறும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த கிருபை தான் நம்மளை என்ன செய்யும்? பவுல் சொல், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டு நானால என்னோடு கூட இருக்கிற தேவை ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் அனுதினமும் தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே காலைதோறும். அப்போ நான் ராத்திரி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ராத்திரி தூங்கும் போது ஜெபம் பண்ணிக்கலாங்க. பண்ணாதீங்க. பகலில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. காத்துன எழுந்த உடனே காலைதோறும் காலையிலே என்ன செய்யணும்? கிருபையை பெற்று இந்த நாளிலே தேவையான அந்த புதிய கிருபை எனக்கு தாரும். நான்காவது ஜஸ்டிஸ், நியாயம். 1 ராஜாக்கள் 8:59-60. கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தை அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. வேணுமா அந்த ஆசீர்வாதம்? அந்தந்த நாளில் என்ன நடக்குதோ, அந்த நாளில் என்ன சந்திக்கிறீர்களோ, அந்தந்த நாளுக்கு தக்கதாக அன்றைக்கு என்ன நியாயம் உங்களுக்கு வேணுமோ அந்த நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யணும், நீதி செய்யணும்னு ஆசை இருக்குது? உலகத்தில் அநீதி அநியாயம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த நாளைக்கு எனக்கு தேவையான நியாயத்தை எனக்கு செய்யும். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நான் விண்ணப்பம் பண்ணினேன்னு அர்த்தம். விண்ணப்பம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான நீதி எனக்கு செய்யும், நியாயத்தை எனக்கு செய்யும். அந்தந்த நாள் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள்
எப்படி இருக்கணுமா? இரவும் பகலும் நாங்கள் நின்றுனே இருக்கணும். உடைய ஜெபம், உடைய விண்ணப்பம் எங்கே இருக்கணும்? இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க இந்த நாளில்? இதெல்லாம் வச்சு தினமும் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? ஜெபம். வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டணும். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லாட்டி சில பேர் வருஷத்துக்கு 4 வாட்டி. எந்த 4 வாட்டி? கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். அந்த மாதிரில இது அந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை. இது சில பேர் 4 நாளில் தான் பார்க்க முடியும் வருஷத்தில். அது இல்லைங்க. இது அந்த ஆசீர்வாதம் அன்னுதினம் அந்தந்த நாளிலே விண்ணப்பம் பண்ணி இந்த நாளுக்கு தக்கதாக நியாயத்தை எனக்கு செய்யும். வேணுமா வேணாமா? 5வது, லேர்ன், கற்றுக்கொள். ஏசாயா 50, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வின் மானின் நாவை காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எப்போ எழுப்புகிறார்? ஒவ்வொரு நாளும் காலைதோறும் என்னை கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் காலையில் போதிக்கிறார். காலையில் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கோ. சில பிள்ளைங்களை காலையில் ஏஞ்சி படின்னு இன்னும் தூங்கணும்னு பார்க்குவோங்க. பரீட்சை இன்னைக்கு காலைல பரீட்சை எழுந்துரு, 6 மணிக்கு எழுந்துரு, உட்காந்து படி. புக்கத்தை நாங்கள் தூங்கி விழுந்துன்னு இருக்கோம். அது காலை தோறும் எழுப்புறார். ஏன் கற்றுக்கொள். ஏன் ஏதாவது போய் உளறின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது நாள் பூரா இளைப்படைந்தவனுக்கு ஒருத்தவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, இளைப்படைந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி. ஆண்டவரே, இந்த நாளிலே உலகத்தில் எவ்வளோ பேர் இளைப்படைந்து சோர்ந்து போயிருக்கும். அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை காலைதோறும் என்னை கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க. நான் என்ன கவனிக்கணும்? ஆண்டவர் சொல்லும்பொழுது என்ன செய்யணும்? தமிழில் சொல்லுவாங்க, செவிடங்காதில் சங்கூதுரம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் காதில் சங்கூதுனா கூட என்ன செய்யாது, அவனுக்கு ஒன்றும் கேட்காது. அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? என்ன கற்றுக்கொள்ள வாஞ்சை இருக்கணும். கற்றுக்கொள்ளணுன்ற வாஞ்சை பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ள வாஞ்சை இல்லாதவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன தான் தொண்டை கீழே கத்தின்னு இருந்தாலும் அவன் வேற எங்கன்னா பார்த்துன்னு அந்த காலத்தில் பின்னால் உட்காந்து புக் கிரிக்கெட் விளையாடின்னு இருப்பாங்க. அங்கே கத்தின்னு இருப்பாங்க. என்ன அவுட்டா, 4ஆ 6ஆ நீங்கள் புக்கு திருப்பின்னு இருப்பாங்க. இப்போ என்ன விளையாடுறாங்கன்னு தெரில எனக்கு. அந்த காலத்தில் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் கிரிக்கெட்டு எல்லா நாட்டு பிளேயர் தெரிஞ்சிருக்கும். டீம் போட்டு பண்ணுவோம். டீம் போட்டு வச்சுப்பாங்க. இந்தியானா கடை எழுதுவாங்க. யார் யார் இந்தியா, வேறு ஏதாவது ஊர்னா எல்லாம் வச்சு மேட்ச் விளையாடிடுவாங்க. கற்றுன்னு அவன் கற்றுக்கொள்ளுன்னா சரி, பரீட்சையில் முட்டை வாங்கின்னு இருப்பாங்க. ஏன்னா கற்றுக்கொள்கிற செவி இல்லை. செவி காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்வேன். காலைதோறும் ஆண்டவரை நான் கற்றுக்கொள்ள எனக்கு போதியும், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு ஆலோசனை, அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவர் என்னை போதிக்கணும், ஆண்டவரிடத்தில் நான் கற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சை இருக்குதா? காலைதோறும் உங்களை எழுப்பினால் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்குதா? கற்றுக்கொள்ளுகிற செவி இருக்கிறதா? அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் எழுப்பார். கற்றுக்கொள்கிற வாஞ்சை இல்லைன்னா எழுப்பினா பிரயோஜனம்?
எழுப்பினா பிரயோஜனம். அனுதினமும் ஆண்டவரே என்னை போதியும் சொல்லும்போது காலையதோறும் என்ன செய்வார்? எழுப்பார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை உனக்கு செய்கிறார். 6வது, நீட், வேண்டியவைகள். மத்தேயு 6:11-34. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரணும். அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் தேவைகளை என்னை போஷியும். அதான் இப்படி தான் ஜெபம் பண்ணும். சீஷர் கேட்டாங்க, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்போ ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை போஷி, என் தேவைகளை இன்றுன்னா இப்போ டெய்லி ஜெபம் பண்ணுமா, என்றைக்காக ஒரு நாள் பண்ணுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள். அப்படி ஆண்டவர் கிட்டேருந்து வாங்கினீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் உலகத்தில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் உங்களை போஷிப்பார். உலகமே சாப்பாடு இல்லைன்னா கூட உங்களுக்கு வரும். வனாந்தரத்தில் டெய்லி சாப்பாடு வந்துச்சா இல்லையா? வனாந்தரத்தை யார் போஷிக்க முடியும்? மனுஷன் போஷிக்க முடியுமா? ஆண்டவர் போஷித்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்று எனக்கு போஷியும். அந்த ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டோன்னா உலகத்திலே சாப்பாடு இல்லைன்னா கூட உங்களுக்கு இருக்கும். சாரிபாத் தேசத்திலே தேசத்தில் பஞ்சம் தீரும் மட்டும் உன் மாவும் குறையாது, உன் எண்ணெயும். ஏன்னா அவரை நம்பி இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏன்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேவனை அறியாதவர்கள். தேவனே தங்களுடைய பரம பிதாவாக அறியாதவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடுவோம், என்ன உடுவோம், என்ன துணி, இந்த உலக கவலைகள் தேவனை அறியாதவர்கள் நாடி. அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களும் அவங்கள மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகப்பன், அவருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும். உங்களுக்கு உணவு தேவை, குடிக்க தேவை, உடை தேவை என்று இதெல்லாம் அவர் உங்கள் பரமபிதா. அப்பாவுக்கு பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியாதா? அவங்க தான் அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவங்க தேடுறாங்க, இது பின்னால் ஓடுறாங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் அதை தேடுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ஆளுகை. ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யும், நான் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகள் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு அடங்கி வாழ்கிறேன். அவருடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது இவைகள் எல்லாம் 1-2 எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை தேவனிடத்துலேருந்து கேட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் அவரை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு உலகத்தில் என்ன நடந்தாலும் இவங்களுக்கு கர்த்தர் அவங்க தேவைகளை என்ன செய்வார்? அதை கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து இன்று எங்களுக்கு தாரோம் என்று தேவனிடத்தில் என்ன செய்யணும்? சரியா? ஆகையால் இதுவும் அனுதினமும் செய்யணும். இதுவும் அனுதினமும் என்ன செய்யணுமா? நாளைக்காக செய்கிறோமா? இங்கேருந்து பார்க்குறோம் யார் யாரெல்லாம் நாளைக்கு கவலைப்படாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு.
திங்கக்கிழமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிற முகத்தில் தெரிதான்னு பார்க்குறேன் நான். யார் யார் முகத்தை பார்த்தா நாளைக்கு கவலைப்படுற மாதிரி தெரியல. இதுவும் அன்னிதினமும் என்ன செய்யணும்? நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏதோ ஒரு கடையில் போர்டு மாட்டியிருந்தானோ, இன்றைக்கு பணம் நாளைக்கு கடன் அப்படின்னா இன்றைக்கி போய் கடனில் கொடுப்பா. இல்லைப்பா போர்டை பாருப்பா, நாளைக்கு வந்து நின்று அங்கே போர்டை பாருப்பா. அது கடனே கிடைக்காது அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு, கட்டின்னு போயினே இரு. நாளைக்காக என்ன செய்யாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், இன்றைக்கி இருக்கிற பாடு இன்றைக்கி. நான் ஏன் நாளையை குறித்து இன்றைக்கே கவலைப்பட்டுன்னு இருக்கும். என் பாடு இன்றைக்கி இருக்கிற பாடு போதாதா அவங்களுக்கு? எக்ஸ்ட்ரா வேணுமா? அந்தந்த நாள் அதன் பாடுகள். இதுதான் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வைத்து கொள்ளக்கூடாது. இந்த மதர்ஸ் டேன்னு வருது பாருங்க, தாய் தினம். தாயை கொண்டாடணும். தாய்க்கு அன்றைக்கி மதர்ஸ் டே காலையில் அம்மா வந்து பாத்திரம்லாம் கழுவ ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பிள்ளைங்க ஓடு, அம்மா 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 பாத்திரம்லாம் இன்றைக்கி நீங்கள் கழுவக்கூடாது, இன்றைக்கி மதர்ஸ் டே, இது அம்மாவுடைய தினம், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாத்திரம்லாம் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். பிள்ளைங்க கழுவ போகிறாங்கன்னு போய் உட்காந்தாங்களாம். என்னான்றாங்களா, நாளைக்கு கழுவுங்கம்மான்னு. இன்றைக்கி சேர்த்து வச்சு நாளைக்கு கழுவுங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? தாய் அன்றைக்காவது ஒரு பாத்திரம் கழுவணும்னு எண்ணம் வருதா? இல்லை, நாளைக்கு சேர்த்து வச்சு டபுளாக கழுவணுமா. ஒரு நாள் கழுவுறதே அவங்களுக்கு உடம்பு வலி. இவங்க 2 நாளும் சேர்த்து கழுவுன்றாங்க. நாளைக்கு கழுவணுமா. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும். 7வது, சர்ச், ஆராய்ந்து பார் ஒவ்வொரு நாளும். அப்போஸ்தலர் 17, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோமா இல்லையா? யாருன்னா டெய்லி உபாசத்தில் இருக்கிறீங்களா? இங்கேருந்து பார்க்குறோம். யாருன்னா டெய்லி உபாசத்தில் இருந்து வந்த மாதிரி தெரிறீங்களா? பார்த்தா தெரில எனக்கு. இங்கேருந்து பார்த்தா யாரும் டெய்லி உபாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. சரியா? டெய்லி இருந்திருந்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஒரு 40 நாள் சாப்பிடாம இருந்து வந்திருந்தீங்கன்னா பார்த்தாலே சொல்ல, இவங்க 40 நாள் உபாசத்துலேருந்து வராங்க. பார்த்தாலே என்ன செய்ய முடியும்? இங்கேருந்து பார்த்தா இங்கே யாரும் 40 நாள் உபாசத்துலேருந்து வந்த மாதிரி தெரில எனக்கு தெரியல. அப்போ சரீரத்துக்கு எப்படி தினந்தோறும் சாப்பிட்றோமோ இதுதான் ஆவிக்குரிய ஆகாரம். வசனம் தான் ஆவிக்குரிய. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தனா என்ன சும்மா வேகமாக பேச்சு திருப்புறதா? சில பேருக்கு என்ன பயம்னா, பைபிள் வாசிக்காமல் வெளியே வேலைக்கு போயிட்டா அது ஆக்சிடெண்ட் ஆகிடுமா? பைபிள் வாசிக்காமல் வெளியே போயிட்டா சீக்கிரம் வசனம் தான் வாசிப்பான். பைபிள் வாசிக்காமல் போவாத.
இதாகிடப்போகுது. அந்த அவசரத்தில் ஒருத்தர் பைபிள் திறந்தாராம். அவசரத்தில் பைபிள் திறந்தால் என்ன போட்டிருக்கோம்? பேதுரு நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா இல்லைப்பா, வசனம் நல்லா இல்லைப்பா, திருப்பி தரப்பா, வேறு வசனம் எடுப்பா. அங்கே என்ன போட்டிருக்கான்? நீயும் போய் அப்படியே செய். ஐயோ ஐயோ, இதுன்னு அதோட பயங்கரமாக இருக்குது இந்த வசனம். அதோட சரி, 3வது வாட்டி செய்கிறதை துரிதமாய் செய். ஐயோ என்னப்பா, 3 வசனமும் பயங்கரமாக இருக்குது. அது கிடையாது, அது கிடையாது. தினந்தோறும் என்ன பண்ணுறாங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அவசர அவசரமாக பண்ண முடியுமா? ரிசர்ச் பண்ணுறவங்க அவசர அவசரமாக பண்ண முடியுமா? நேரம் எடுக்குமா எடுக்காதா? ஆராய்ந்து வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும்? தினந்தோறும் இந்த நாளில் அந்த மனோ வாஞ்ச இருக்கணும். வசனத்து மேலே என்ன இருக்கணும்? வாஞ்சர். தினந்தோறும் ஆராய்ந்து, அப்போ தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ தான் ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? 8வது எக்ஸாட், புத்தி சொல். எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அவிசுவாசம், தேவனை விட்டு விலகிற மாதிரி, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ன செய்யக்கூடாது? உங்களில் ஒருவருக்குள்ளும் நீங்கள் எச்சரிக்கையாக, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதது. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர், ஒவ்வொரு நாளும் யாரும் என்ன செய்யுது? இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. தேவனை விட்டு விலகி போக அந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? உங்களில் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. நாள்தோறும் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுங்க? யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரிஞ்சால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லி, நீங்கள் எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்? யாரும் என்ன செய்ய? ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. அதுவே உங்களில் ஒருவன் நாய்களும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில். கிறிஸ்துவனிடத்தில் அதே நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த நம்பிக்கையில் அப்போ தான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பங்கு இருக்கும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, கோபமுட்டு நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுவோம். ஆண்டவர் உங்களை உணர்த்தின இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்த. ஆண்டவர் நான் கீழ்ப்படுகிற இனிமேல் இதுவரை நான் கீழ்ப்படியாமல் என்னை மன்னியும். இனிமேல் நான் என்ன செய்ய என்று அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாது இருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கும். ஒவ்வொரு நாளும் இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்த. ஒவ்வொரு நாள் இன்றைக்கு என்னோடு பேச என்னை உணர்த்தும். நான் உண்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி போக. எத்தனை பேருக்கு ஆண்டவர் விட்டு விலகி போகாமல் இருக்கணும்னு ஆசை இருக்குது? அதான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒருவருக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். அனுதினமும் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை என்ன செய்யாத? கடினப்படுத்தாத. இந்த நாளிலே இருதயம் அவருடைய சத்தத்தை கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் என்னோட பேசும், நான் செவி கொடுக்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்?
9 கிராஸ் சிலுவை. லூக்கா 9:23-25. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை ஞாயிற்றுக்கிழமை தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் அப்படின்னா தான் ஆசை, தான் விருப்பத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன செய்யணும்? தன் சிலுவையை அனுதினமும், ஒவ்வொரு நாளும் தன் சிலுவை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் என்னை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடும். அப்படியே புட்சிக்கணும்னு தான் போயிடும். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். ஆண்டவருக்காக ஜீவன் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறவன் அந்த ஜீவன் என்ன செய்வான்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்க எல்லா பணமும் உங்களுக்கு வந்துடுச்சு, உலகத்தில் இருக்க எல்லா சொத்தும் உங்களுக்கு வந்துடுச்சு, உலகத்தில் இருக்க எல்லா விதமான என்னென்னலாம் அனுபவிக்க முடியும் எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு, உலகம் முழுவதையும் எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். எல்லாமே உலகத்தில் எல்லாம் இது வேணும், இன்னும் பணம் வேணும், வீடு வேணும், இது வேணும், எல்லாத்தையும் உலகமே எடுத்துட்டணும், உலகமே வந்துடுச்சு உனக்கு, உலகம் முழுவதையும் எல்லாம் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கண்ணை மூடினா எங்கே போகிற? கண்ணை மூடினா நித்தியமாக எங்கே இருக்க போகிற? உனக்கு லாபம் என்ன? இவே ஒருவன் எனக்கு பின்னே வர வரும், தன்னைத்தான் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னைக்கு பின்பற்ற. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? உண்மை பின்பற்ற, என் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை கீழ்ப்படிந்து, என் சித்தம் அல்ல சித்தமே ஆக கடவுது என்று ஒவ்வொரு நாளும். அப்போ தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும். அனுதினமும் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு எங்கன்னா அவரை பின்பற்ற முடியாது. அவரை பின்பற்ற எங்கன்னா சுற்றின்னு இருங்க. அவரை பின்பற்றணும். அனுதினமும் சிலுவை எடுத்துகிட்டு அவர் பின்னால் என்ன செய்யணும்? அவன் தான் தன் ஜீவனை காப்பாற்றும். உலகமோ தான் ஆதாய வாழ்க்கைக்கு எடுத்து என்ன லாபம்? என்ன லாபம்? 10வது சர்ச் சபை. அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும், அப்படியே போட்டிருக்கு. உங்கள் பைபிள் அந்த மாதிரி எதாவது போட்டிருக்கா? உங்கள் பைபிளில் என்ன வாசிக்கிறீங்க? உங்கள் பைபிளில் என்ன வாசிக்கிறீங்க? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடமில்லாத போஜனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அனுதினம், ஏன்னா அனுதினமும் சபையில் அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள், அனுதினமும் ரட்சிக்கப்படுவ சபையிலே. அப்போஸ்தலர் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, தினந்தோறும். ஒன்று தேவாலயத்தில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும்?
இங்கே தேவாலயத்தில் ஜெபம் வந்து வீட்டில் டிவி பார்த்துன்னு உட்காந்துடக்கூடாது. உங்களால் வர முடியலன்னா வீட்டில் ஜெபம் நடத்தணும். என்னால் வர முடியலங்க, ரொம்ப தூரமாக இருக்குன்னு என்ன செய், வீட்டில் என்ன பண்ணு, இங்கே ஜெபம் நடக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணும், அப்படி தானே போட்டிருக்கு. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம், இயேசுவே கிறிஸ்துவென்று ஆத்மா ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசுவே கிறிஸ்துவென்று என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். அப்போஸ்தலர் 16. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகினது. தினந்தோறும் அவங்க ஊழியர் சேர்ந்ததுனால சபை என்ன பண்ண, நாளுக்கு நாள் பெருகினவே. தினந்தோறும் இந்த நாட்களிலே சபை நானும் ஞாயிற்றுக்கிழமை நினச்சின்னு இருக்காதீங்க, வாரந்தோறும் நினைக்காதீங்க. வேதத்தின் பிரகாரம் சபை வந்து தினந்தோறும், வாரந்தோறும் இல்லை, மாதந்தோறும் இல்லை, தினந்தோறும். அதுதான் பைபிள் பிரகாரம் சபை வந்து தினந்தோறும் என்ன செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், வசனத்தை உபதேசிக்கணும், இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் தினந்தோறும் ரட்சிக்கப்பட ஒரு சபையில் என்ன செய்யணும், சேர்க்கப்பட இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக வாழ கர்த்தர் கிருபை. டெய்லி தினம் 10 சத்தியம். பழைய ஏற்பாட்டிலேருந்து 5, புதிய ஏற்பாட்டிலேருந்து 5. முதலாவது ரிஜாய்ஸ், களி கூறு. ஒவ்வொரு நாளும் என்ன, இது கர்த்தர் உண்டு பண்ணின, இதில் என்ன செய்யணும், மகிழ்ந்து. இரண்டாவது பிரைஸ், நாடோறும் என்ன செய்யணும், அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவது கிருபை, நம்ம நிர்மூலமாகாதிருப்பவருடைய காலைதோறும் புதியவர்களாய் அந்த நாளுக்கு தேவையான கிருபை என்ன செய்யணும், அப்போ தான் நிர்மூலமாகாமல் இருக்க முடியும். காலைதோறும் அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது ஜஸ்டிஸ், நியாயம். அவர் தம்முடைய ஜனங்களின் நியாயத்தை அந்தந்த நாள் நடக்கத்தக்க காரியத்துக்கு ஏற்ற நியாயத்தை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தேவையான நியாயத்தை செய், நீதியை, அந்த விண்ணப்பம் இருக்கணும் அவர்கிட்ட. அவருடைய சந்நிதியில் இரவும் பகலும் இருப்பதாக. ஐந்தாவது லேர்ன், கற்றுக்கொள். காலைதோறும் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் என்ன செய்யணும், நான் கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவருக்கு செவி. ஆண்டவரை என்னோட பேச எனக்கு கற்றுத்தாரும். ஆறாவது நீட், வேண்டிய, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இனத்தை உண்போம் குடிப்போம். அஞ்ஞானிகளைப் போல என்ன சரி, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா முதலாவது தேவனுடைய ராஜன் எல்லாம் கூட வரும். நாளைக்காக என்ன செய்யாதீங்க, நாளைக்கு அதனது அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள். ஏழாவது சர்ச், ஆராய்ந்து. நாடோறும் வேதத்தை என்ன செய்கிறாங்க, ஆராய்ந்து வசனத்தின் மேலே மனோ வாஞ்ச இருக்கணும். மனோ அதை அப்போ தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எட்டாவது எக்ஸாட், புத்தி சொல். ஒருவரும் ஜீவனுள்ள தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகி போக உள்ளாத இருதயத்தினாலே விலகி போக கூடாது. ஆகையால் என்று அவருடைய சத்தத்தை கேட்டால் என்ன செய்யாது, இருதயத்தை கடினப்படுத்தாது. ஆண்டவர் என்னோட பேச, நான் கீழ்ப்படுகிற என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். 9 கிராஸ். ஒருவனுக்கு எனக்கு பின்னே வர தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய், தன் சிலுவை எடுத்தேனே. ஏன்னா உலகம் முழுவதையும் நீ அவனை நஷ்டப்படுத்தி வாழ்க்கையை நஷ்டப்படினா லாபம். லாபம் என்ன? 10வது சபை.
உபதேசித்தார்கள். மகிழ்ச்சியோடு அனுதினமும் ரட்சிக்கப்பட கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். இயேசுவே கிறிஸ்து என்று அனுதினமும் பிரசங்கம் செய்தார்கள். இந்த நாளிலே அந்த உணர்வு நம்ம சபை வாரந்தோறும் மாதந்தோறும் இல்லை, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், வாஞ்சிக்கணும், பிரசங்கிக்கணும், உபதேசிக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆத்மாக்களை என்ன செய்யணும்? அது ஒவ்வொரு நாளும் அதுதான் ஆண்டுடைய சித்தம். இந்த நாளிலே தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிகளை செய்யும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஆண்டவரே, தினந்தோறும் நான் செய்ய வேண்டியதை செய்யும்படி எனக்கு கிருபை தாரும். அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது தினந்தோறும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும். வேணுமா? தினந்தோறும் ஆசீர்வாதம் வேணுமா? இப்போ தினந்தோறும் நான் ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியங்களை அப்போ தான் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எல்லாரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை தொழுது கொள்ளும்படி அந்த கிருபைக்காக எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக அனுதினமும் தினந்தோறும் நாடோறும் காலைதோறும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின தயவுக்காக ஒவ்வொரு நாளும் நீர் உண்டு பண்ணின நாள் என்று விசுவாசித்து உம்மை மகிழ்ந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை போற்றி ஒவ்வொரு நாளும் உம்முடைய நியாயத்தையும் நீதியும் பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி கற்றுக்கொள்ளும்படி நாட்கள் எங்களுக்கு கிருபை தருவீர். ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தியும் நாட்களிலே நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்கும்படி அனுதினமும் ஆண்டவரே உம்மை தேடும்படி உம்முடைய சபையிலே கூடி வரும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் பேசும், எங்களை வழிநடத்தும், சகலத்தையும் மேற்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி உம்முடைய சமூகத்தை தேடும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகான உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, உம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.